சட்டமைய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்திலே இருந்தாலும் சரி, புதுவையில் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்திய குடிமகன்களுக்கு தேவையான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய குடிமகன் இல்லை, மது பிரியர்களுக்கு தேவையான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா ஆல்கஹால்ன்றது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற போல் இந்த சட்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் சம்மந்தமான ஒரு சட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த சட்டம் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னா, ஒரு நபர் தன்னோட பர்சனல் யூஸுக்காக எவ்வளவு மது பாட்டில் வீட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்திய மது பிரியர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்குற சட்டம் அங்கே 2 மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தமிழகத்துக்கு என்ன அப்படின்றத பார்த்துறோம். தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லிக்கர் பொசஷன் ஃபார் பர்சனல் கன்சம்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதன்படி ஒரு நபர் தன்னோட சொந்த யூஸுக்காக, அதாவது தன்னோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக எவ்வளோ ஆல்கஹால் வீட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் வீட்டில் ஒருத்தவங்க பொசஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஃபாரின் லிக்கரும் பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் வச்சிருக்கலாம். பியர் பார்த்தீங்கன்னா 7.8 லிட்டர் வச்சிருக்கலாம். வைன் பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் வச்சிருக்கலாம். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்துக்கு தான் பொருந்தும். ஒரு நபர் தன்னோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக வீட்டில் வைத்திருக்காங்க இது போல ஒரு ஆல்கஹால் அப்படின்னா கண்டிப்பாக அது குற்றம் இல்லை. அதுக்கும் சரியான ஆவணங்கள் இருக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கலால்துறை உங்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இதே சட்டத்திலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, புதுவையை பொறுத்தளவுக்கு புதுவையில் எவ்வளோ ஒரு நபர் எவ்வளோ ஒரு ஆல்கஹால் வீட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா புதுவைக்கு பாண்டிச்சேரி எக்ஸைஸ் ரூல்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு ரூல் இருக்குது. அதன்படி ஒரு நபர் வீட்டில் தன்னோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக பியர் 9 லிட்டர் வைத்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராந்தி, விஸ்கி, அதுக்கப்புறம் ரம்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலே மேனுஃபேக்சரிங் பண்ணது பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் வச்சிருக்கலாம். இம்போர்ட்டட் ஃபாரின் லிக்கர் 4.5 லிட்டர் வச்சிருக்கலாம். இதுக்கும் அதே விஷயம்தான். என்னன்னா, ஒரு நபர் தகுந்த ஆவணத்தோடு வைத்திருந்தால் மட்டும்தான் இது பிரச்சனை இல்லை. இதை தாண்டி யாராவது ஒருத்தவங்க வைத்திருக்காங்க, ஆவணங்கள் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, ஒரு நபர் இதை வைத்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குற்றம். இதை இப்போ நம்ம போடுறதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ இருக்க இந்த லாக்டவுன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லாக்டவுன் சமயத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு குவான்டிட்டி மட்டும்தான் கண்டிப்பாக வைத்திருக்கணும். இப்போ இந்த சட்டம் எதுவுமே பொருந்தாது. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 750 ml வரையும் தான் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்ல இது மட்டும்தான் பொருந்தும். இது மற்ற டைமில் லாக்டவுன் இல்லாத சமயங்களில் நார்மலான ஒரு டைமில் இதை நீங்கள் வீட்டில் பர்சனல் கன்சம்ஷனுக்கு பொசஸ் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. மதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. இருந்தாலும் அரசாங்கத்தோட கொள்கை முடிவும் மற்றும் அரசாங்கத்தோட இந்த ஒருதலைபட்சமான ஒரு சில விஷயங்களில் ஒரு தனிநபரால் கண்டிப்பாக தலையிட முடியாது. அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த மதுவை யாராலையும் நிறுத்த முடியல. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறுத்துவாங்க அப்படின்றத நம்புவோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இதற்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும். மது விலக்குன்றது கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கங்கள்.